பாட்டு ஒண்ணு இப்ப கேட்டாலும் என் மனதை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தக்கூடிய பாட்டு. அடிக்கடி எல்லாரும் கேட்ட பாடல் தான், சிலர் கேட்காம இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒரு மனதை கேட்டவுடன் மனசுல வந்து ஒரு உற்சாகம் கரைபுரண்டு ஓடும் ஒரு இனிய பாட்டு அந்த பாட்டு. இந்த பாட்டு எந்த படத்துல இடம்பெற்றதுன்னா, உதயகீதம் படத்துல இடம்பெற்றது. உதயகீதம் படத்துல எல்லா பாட்டுமே ஹிட்டு. தேனே தென்பாண்டி மீனே உதய கீதம் பாடுவாய் அந்த பாட்டு. அப்புறம் நிறைய அந்த படத்துல பாடு நிலாவே அந்த இந்த பாட்டு எல்லா பாட்டுமே அந்த படத்துல ஹிட்டு தான். இதில் என்னோடு பாட்டு பாடுங்கள் இப்படி எல்லா பாட்டுமே அந்த படத்தில் ஹிட்டு. ஆனால் எனக்கு ரொம்ப அந்த படத்தில் பிடிச்ச பாட்டுனா வந்து எனக்கு அந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச பாட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு உற்சாகமான பாட்டு. அந்த பாட்டு தான் மானே தேனே கட்டிப்புடி மாமே தோள தொட்டுக்கடி மல்லிகை வாசன மந்திரம் போடுது மம்முதராசனின் மையலை தேடுது அப்படின்னு சொன்னா மல்லிகை வாசன மந்திரம் போடுது மம்முதராசனின் மையலை தேடுது அப்படின்னு சொல்லி ஒரு கோரஸ் ஒன்று வரும் இந்த பாட்டில். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம் இந்த பாட்டில் வந்து எஸ்பிபியும் ஜானகியும் அப்படி ஒரு குலைந்து ஒரு உற்சாகமாக அழகாக அந்த பாட்டை பாடியிருக்கிறது தான். சின்ன வயசில் 85 86 இந்த காலகட்டத்தில் இந்த படம் வந்த டைமில் எல்லா ரேடியோலையும் வந்து பாட்டு போடுவாங்க. அப்போ எங்கள் தாத்தா ஒருத்தர் இருந்தார், அவர் 87 இறந்து போயிட்டார். எங்கள் தாத்தா அவர் வந்து இந்த பாட்டை நான் வந்து வச்சு கேட்டுக்கிட்டே இருப்பேன். என்னடா பேராண்டி என்னடா பாட்டு கேட்குறாங்கன்னு கேட்பேன். சிலோன் ரேடியோவில் அந்த பாட்டு போடுவாங்க. சிலோன் ரேடியோவில் மட்டும் இல்லை, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி இந்த சவுத் சைடு எல்லாமே இந்த திருச்சி, மதுரை, திருநெல்வேலி வானொலி நிலையங்கள் எடுக்கும். இதில் நல்லா எடுக்கிறது சிலோன் ரேடியோ எடுக்கும். அதுக்கடுத்து திருச்சி வானொலி நிலையம் நல்லா இருக்கும். அதுக்கு மதுரை ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும். இப்படி எல்லா வானொலி நிலையங்கள்லையுமே அந்த பாடல் போடுவாங்க. விவித பாரதி எல்லாத்துலேயும் போடுவாங்க அந்த பாட்டு. ரொம்ப எப்போ பார்த்தாலும் இந்த பாட்டு இப்போ வந்த டயத்தில் ரொம்ப ஹிட் இந்த பாட்டு வந்த டைமில். பாட்டு கையில் வச்சு கேட்டுக்கிட்டே ஒரு சின்ன டிரான்சிஸ்டர் ரேடியோ கையில் வச்சுருப்பேன், ஒரு ரெட் கலரில் ஒரு ரேடியோ. அந்த ரேடியோ வச்சு கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவங்க தாத்தா வந்து கேட்பார், என்னடா பேராண்டி பாட்டு என்னடா என்ன பேராண்ட்ற என்ன பாட்டுறா அது பேராண்டின்னு சொல்லி. அவர் வந்து 50s 40s காலகட்டம், அந்த மாதிரி காலகட்டம்னா அவருக்கு வந்து அப்போ உள்ள பாட்டு வந்து புது பாட்டு. அந்த பாட்டோட இது அவருக்கு புரியும். என்னடா பாட்டு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்பார். இப்போ உள்ள பாட்டெல்லாம் கேட்டால் என்ன நடக்கும்னு தெரியாது. அந்த பாட்டையே வந்து அவருக்கு அது ஒரு புரிதல் இல்லாத ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு அந்த அந்த பாட்டெல்லாம். என்னடா பேராண்டி மானே தேனே கட்டிப்புடி அப்படின்னு சொல்லி பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி ஒரு சின்ன வயசில் அவர் கேலி பண்ணுவார். இங்கே கொசு கடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மானே தேனே கட்டிப்புடி நான் பாடுவேன், அவர் வந்து கொசுக்கடி அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அந்த சின்ன வயசில் அந்த பாட்டெலாம் வந்து ரொம்ப நாஸ்டாலஜியா கிரியேட் பண்ணுற அளவுக்கு ஒரு இனிமையான பாட்டு. இந்த பாட்டில் வந்து எஸ்பிபியும் ஜானகியும் வந்து ரொம்ப குலைந்து அழகாக பாடியிருப்பாங்க. சரணம் போர்ஷன் வந்து இந்த சரணம் போர்ஷனில் பாடியிருக்கிறத அன்னம் கூட தோக்கும் நடையாடுதடி ஓய் அம்பு கூட தோற்கும் விழிப்பாடுதடி காதல் ராகம் பாட உன்னை தேடி வந்தேன் மாமே மேலே ஆசை கொண்டு ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லி ஜானகியம்மா போடுவாங்க. கன்னத்தில் என்னன்னு செஞ்சு வச்சான் மன்மதன் அள்ளி வச்சான் ஊரோரம் தோப்பானது தோப்போரம் நீரானது நீரோட நீ சேருது ஆனந்தம் ஆயுது கண்ணமும் கண்களும் சொன்னது என்னடியோ அப்படின்னு அவன் அந்த அந்த வரிகள் கண்ணமும் கண்களும் சொன்னது என்னடியோ மானே தேனே கட்டிப்பூடி அந்த 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 வரிகள் அந்த பாட்டை பாடும்போதே ரொம்ப புல்லரிக்கும் எனக்கு. அப்படி ஒரு ஃபீல் கொடுத்து எஸ்பிபி பாடியிருப்பார். பாட்டை வந்து கவிஞர் நா. காமராசன் அவர் எழுதின பாட்டு இந்த பாட்டு. இன்றைக்கி வரையே கேட்டாலும் உற்சாகம் குறையாத பாட்டு. இப்போ கூட ஏதாவது தமிழ் படத்தில் பாட்டெல்லாம் வச்சிங்கன்னா பெரிய அளவில் ஹிட் ஆகும். ஏன்னா தமிழ் படத்தில் குணா பாட்டே நிறைய பேர் கேட்கல அப்படிங்கிற மாதிரி. இது மஞ்சுமல் பாய்ஸில் வந்து பார்க்காத குணா படம் 91 வந்தது, பிற்காலத்தில் வந்தது. எல்லாருமே அடிக்கடி எல்லாம் கேட்கக்கூடிய பாட்டு. அந்த பாட்டே யாரும் கேட்காத மாதிரி ரொம்ப ஓவராக ஃபீல் பண்ணாங்க. ஓகே கிட்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். இந்த பாடலாம் விரும்பி கேட்டிருக்க மாட்டாங்க. அவங்களாம் கேட்டாங்கன்னா அந்த படத்தில் ஏதாவது நல்ல படத்தில் வச்சாங்கன்னா அந்த பாட்டெலாம் ரொம்ப பெரிய அளவில் ஹிட் ஆகும். அந்த மாதிரியான ஒரு அருமையான பாட்டு தான் இந்த உதயகீதம் படப்பாடல். இந்த பாட்டை நா. காமராசன் எழுத இசைஞானி இளையராஜா இசையமைச்சிருப்பார். இந்த பாடலில் வந்து திருநங்கைகள், அது வந்து அந்த திருநங்கைகள் வந்து இப்படி கை தட்டிக்கிட்டே பாடுற மாதிரி நடுநடுவில் அந்த வரிகளை வந்து அமைச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு வித்தியாசமான இது ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒருதலை ராகம் படம் அதுக்கு சில வருடங்களுக்கு முன்பு வந்தது. அதில் வந்து கோடான கோழி கூற வேலை ராசாதி ராசன் வாராண்டி கண்ணு அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாட்டு வந்து அள்ளி வட்டம் புள்ளி வட்டம் நான் அறிஞ்ச நேலா வட்டம் அப்படின்னு அந்த பாட்டும் அந்த பாட்டில் வந்து நடுநடுவில் அந்த திருநங்கைக்கு கை தட்டிட்டு பாடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு போர்ஷனை ரங்கராஜ் யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ரேவதி வந்து மோகனை கூட்டிகிட்டு போவாங்க. மோகன் வந்து ஒரு ஆயுள் தண்டனை கைதி, ஒரு விசாரணை அதிகாரியின் மேற்பார்வையில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அப்போ கல்யாணம் முடிஞ்ச டைமில் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி மோகன்
லட்சுமி அதாவது விசாரணை அதிகாரி லட்சுமிகிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டு அந்த கோவிலுக்கு வந்து கூட்டு போவாங்க ரேவதி. அப்போ தான் அந்த பாட்டு வந்து போலீஸ் வண்டி ஓட்ட போலீஸும் சேர்ந்து டூயட்டில் ஆடி பாடுற மாதிரி வித்தியாசமான ஒரு பாட்டு. கூடவே திருநங்கைகளும் சேர்ந்து கை தட்டிக்கிட்டு அந்த கோரஸ் செக்ஷன்லாம் பாடுற மாதிரி அழகாக அந்த பாட்டை காட்சி வடிவில் அழகாக இயக்குனர் கே ரங்கராஜ் படமாக்கியிருந்தார். பாடலை அழகாக கம்போஸ் பண்ணியிருந்தார் இசைஞானி இளையராஜா. இந்த பாடலை இன்னைக்கு கேட்டாலும் உற்சாகம் கரை புரண்டு ரொம்ப ஒரு வைப்ரேஷன் நல்ல ஒரு வைப்ரேஷன் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அழகிய பாடல் தான் இந்த பாடல்.